கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கினவராக இருக்கிறார். காரணம், தன்னோடு கூடவே தன்னை வளர்த்த குருவாகிய ஆண்டவருக்கு எதிராக ஒருவன் காட்டி கொடுக்கவும், ஒரு சின்ன பணத்தொகைக்காக அவரை விற்கவும் தயாராகிறான். அதாவது தேவனுடைய திட்டம்தான், அது நடக்க வேண்டும் தான். ஆனாலும் கூட அந்த ஒரு மனிதன் நிமித்தம் ஆண்டவர் பரிதவிக்கிறார். இடம் கொடுக்கும்போது சாத்தான் உள்ளே புகுந்தான். தன்னுடைய சித்தத்தை சாத்தான் நிறைவேற்றுகிறான். இப்போது அடுத்த இன்னொரு நபரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். 13ஆம் அதிகாரம் யோவான் 33 முதல். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். பிள்ளைகளே, ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நீங்கள் என் சகோதரர், தாயும் தகப்பனுமாக கூட இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு முறை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய வார்த்தையை கேட்போர், அதற்கு செவி கொடுப்போர் தனக்கு தாயும் சகோதர சகோதரிகளும் போல. இந்த இடத்துல ஒரு எமோஷ்னல் மொமெண்ட் இது. அவருடைய மனம் எப்படி இருக்கிறது? அவர் மனம் தவித்து கொண்டிருக்கிறது, கலங்கி இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. அவர் சிலுவிலே அறையப்படுவதற்கான அந்த படலம் தொடங்க போகிறது. இப்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சீடர்களை பார்த்து பிள்ளைகளே என்று சொல்லுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பிள்ளைகளே, தேவன் தனக்கு கொடுத்தவர்களை பிள்ளைகள் என்று ஆண்டவர் நினைக்கிறார், அப்படியே கூப்பிடுகிறார். உதாரணத்துக்கு குடும்பத்தில் கூட ஒரு மூத்த அண்ணன் அப்பாவுக்கு அடுத்தது அவரை ஒரு அப்பாவாக, ஒரு தகப்பனாக தம்பி தங்கைகள் பார்ப்பாங்க. எனக்கு மூத்த அண்ணன் தான் ஒரு தகப்பனை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பிள்ளைகளே என்று அழைக்கும்போது உண்மையிலேயே அவர் அநேகரை தனக்கு பிள்ளைகளாக்கும்படியாக இந்த பூமியிலே பிள்ளைகளைப் போல மாம்சத்திலே வந்தார் என்று எபிரேயரில் நாம் வாசித்தோம். அந்த இடத்துல அந்த உறவானது முழுமையான ஒரு அன்பை காட்டுகிறது. தான் யாருக்காக ஜீவனை கொடுக்க போகிறாரோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் மனதில் நினைத்து பேசுகிறார். நான் கொஞ்ச காலம் இருப்பேன், போயிடுவேன், என்னை தேடுவீங்க, ஆனாலும் நீங்கள் கண்டடைய மாட்டீங்க. யூதர்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். இது ஒரு ஏற்கனவே இது போல் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட மறுபடியும் சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் ரொம்ப வேதனையாகவும் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஆச்சு? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு இந்த மாதிரியான எமோஷனல் மொமெண்ட்லலாம் ஆண்டவர் பேசும்போது குறுக்கில் யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் பேதுரு மட்டும் பேசுவார். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறார். பலமுறை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனாலும் கூட இப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இன்னும் ரொம்ப ஆழமாக அழுத்தமாக ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி. அப்போ சொல்கிறாரு, அப்பா நீ இப்போ என் பின்னால் வர முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீ வருவ. இன்னொரு விஷயம் சொன்னார், ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாக இருந்தால் என்னுடைய சீடராக இருப்பீங்க. மற்றவங்க பார்வைக்கு என்னுடைய சீடர் என்று நீங்கள் அறியப்படுவீங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணுன்றார். இந்த ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணுன்றது ரொம்ப பழைய கட்டளை தான். அதை மீண்டும் அவர்களுக்கு சொல்கிறாரு. பேதுரு எங்கே போகிறீங்க அப்படின்னா, இல்லைப்பா, நான் போகிற இடத்துக்கு இப்போ வர முடியாது,
உன்னால் வரக்கூடாது, ஆனால் நீ பிறகு வருவாய் என் பின்னால் என்றார். 37 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்னப்பா நீ எனக்காக உயிரை கொடுப்பியா என்ன? ஆனாலும் நான் உனக்கு சொல்கிறேன் பாரு, என்னை நீ 3 முறை மறுதலிப்பார். நான் யாரென்றே தெரியாதென்று நீ 3 முறை மறுதலிப்பாய். அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி பேதுருவுக்கு. ஏற்கனவே ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் என்பது ஒரு பெரிய சலசலப்பையும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியும் உண்டாக்கியது. அடுத்தது பேதுருவை பார்த்து சொன்னது, அது நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஆயிருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாரே, ஒரு கோபத்தில் சொல்லிட்டாரோ, அல்லது வாயை மூடுறதுக்காக பேதுருவுக்கு அப்படி சொல்லிட்டாரோ, என்ன பண்ணாலும் அவங்க யோசிச்சிருப்பாங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளைகளால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்களை புடைக்கிறதற்கு ஏற்கனவே ஒரு ஆள் யூதாசு, சாத்தான் அவனுக்குள் புகுந்து விட்டான். அதனால் உங்களை அப்படின்றார். இப்போ சுளகினாலே, இந்த முறம் இருக்கு இல்லையா, அம்மா பாட்டிமார்கள் தானியங்களை போட்டு அப்படி புடைச்சி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சுளகினாலே கொஞ்சம் நீளமாக இருக்கும், ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கும். புடைத்தெடுக்கும்படியாக சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். யோபின் காலத்தில் யோபை சோதிக்கும்படி தேவனிடத்தில் சாத்தான் உத்தரவு கேட்டுட்டு வந்தான். அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். இங்கே உத்தரவு கேட்டுக்கொண்டான். பாருங்க 32, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். ஏற்கனவே படித்த அந்த ஒரு சூழல் தான், அதே கான்டெக்ஸ்ட் தான். கூடுதலாக இங்கே லூக்காவில் இந்த விவரத்தையும் நம்ம பார்க்குறோம். சாத்தான் உன்னை புடைத்தெடுக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் இவர் என்னன்றாரு, சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் ஆண்டவர் சொல்கிறத அப்படியே அமைதியாக ஏற்றுக்காமல் எமோஷ்னலாக இவரும் துடுக்காக பேசுகிறார். இல்லை, நான் உம்மோட செத்துருவேன், உம்மை சிறையில் அடைத்தாலும் அங்கே நான் வந்துடுவேன், உம்மை சாகடிக்க போனாலும் நானும் கூடவே செத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. ஆனாலும் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் சொல்கிறார். பாருங்க 34, அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தெளிவாக 2 முக்கியமான விஷயம், யோவானில் படித்ததை விட இங்கே கூடுதலான விஷயம். இன்று சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை அறிந்திருக்கிறதை குறித்து, பார்த்தீங்களா, என்னை அறிந்திருக்கிறதை குறித்து. என்ன, இவர் யாருன்னே தெரியாது, தெரியுமேப்பா உனக்கு அவரோட தானப்பா நீ இருந்த. ஆனால் இவர் என்ன சொல்லுவாராம், மறுதலிப்பாராம். ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும்ல, ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும்ல. என்னடா இது அப்படின்னு ஒரு ஆவலாக உயிரையும் கொடுக்குறேன்னு நினைச்ச அப்படி பேசின ஒரு சீடனை எந்த அளவுக்கு ஒரேடியாக தடுக்கணுமோ அந்த அளவுக்கு தடுத்தது போல இது இருக்கிறது. தாவீது தேவாலயம் கட்ட ரொம்ப ஆவலாக தேவன்கிட்ட சொல்கிறார். ஆனால் தேவன் தடுத்துட்டார். இல்லைப்பா, உன் மகன் கட்டுவான். சில நேரங்களில் தேவன் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காகவே செய்யணும்னு நினைக்கிறத நாம் செய்ய முடியாதபடிக்கு அவர் தடுக்கலாம். அதில் தேவனுடைய சித்தம் கண்டிப்பாக இருக்கும், அதில் தேவனுடைய நீதி கண்டிப்பாக இருக்கும். இங்கே பேதுருவுக்கு அப்படி தான் ஒரு தடுக்கல் போடப்பட்டது. நீ நிச்சயமாக என்னை 3 முறை மறுதலிப்பாய். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31, 32. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். முதல்ல யூதாஸ் கிட்ட பேசினார், போப்பாவும் வேலையை பாருன்னார். 2வது பேதுரு தானாக உள்ளே வந்தார். அவருக்கு சொன்னார், எப்பா நீ என்னை மறுதலிப்ப, இப்போதைக்கு நீ என் பின்னால் வரவும் முடியாதுன்னார். அடுத்தது அந்த மற்ற 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சொல்லியிருக்கிறாரு, மெய்ப்பன் வெட்டப்படும் பொழுது ஆடுகள் சிதறடித்து ஓடும் இல்லையா, அந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும். நீங்கள் சிதறடித்து ஓடுவீர்கள், தன்னோடு கூட நிற்க மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் சிலுவை அண்டை பார்த்தீங்கன்னா யோவான் கொஞ்சம் தூரத்தில் அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு பேதுருவாக இருக்கலாம், மற்றவர்கள் இல்லை.
அவங்கள பற்றி எந்த விவரமும் இல்லை. அதுக்கப்புறமா அந்த விவரமே காணும். அவர்கள் எல்லாரும் சிதறி ஓடிவிட்டார்களாம். அவங்களுக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதான் நடக்கும். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறிப்போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். இந்த வார்த்தை தான் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் அங்கே சொல்றார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடித்து ஓடப்படும்ன்ற மாதிரி நீங்கள் சிதறி ஓடுவீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனத்த இருதயத்தோட, கலங்கின மனதோட இவைகளெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கார். தான் அந்த சிலுவையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறார். தன்னை சுற்றிலும் இருந்த சீடர்களோ ஆண்டவரோட வார்த்தையை கொஞ்சம் கூட புரிஞ்சு உணர்ந்த மாதிரியே தெரியல. அவங்களோட ஃபீட்பேக், அவங்க என்ன பேசுனாங்க, என்ன கேள்வி கேட்டாங்கன்றது ஆண்டவர் சொன்னதை புரிஞ்சிக்காமலே பேசின மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கும் கூட எவ்வளவு கேட்டாலும் உணராத இருதயம் இந்த தலைமுறை, குறிப்பாக நாம் வாழுகிற இந்த தலைமுறை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் மனம் இல்லை, விருப்பம், அந்த பிரியம் இல்லை. அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட அது உள்ளே போய் நிற்கவே இல்லை. நிற்க முடியாத அளவுக்கு உலகத்தின் நிறைய தகவல்களும் குப்பைகளும் நம்ம இருதயத்தில் நிரம்பியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் ஊறுக அளவு தான். ஆனால் மற்றபடி இந்த உலக விஷயங்கள் எல்லாம் மொத்தமாக அண்டாண்டாவாக கொட்டின மாதிரி நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிரம்பி இருக்கிறது. அதனால தான் ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை கிறிஸ்தவர்களால் கொண்டு வரவே முடியல. அவங்க நினைப்பாங்க, ஆனால் முடியாது. ஏன் காரணம் என்ன? அதுக்கான அந்த விதை, அந்த வசனங்கள் கொஞ்சம் மட்டும்தான் மனசில் இருக்குது. அதுவும் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு காணாமல் போயிடுது. லூக்கா 22:36 முதல், அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகள் எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயமில்லாதவன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன், அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். எப்படி இருந்திருக்கும்ல இப்படி பேசும்போது தன்னுடைய சீடர்களுக்கு நடுவில்? என்னை பற்றிய காலம் நிறைவேறும் அல்லது முடியும் இந்த சமயம் இது. வாட் எவர் செட் அபவுட் மீ, இட் இஸ் த எண்ட். அவர்கள் எல்லாம் என்னில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அதோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ அப்படின்றார். நிறைய பிரசங்கங்களை, உவமைகளை, அற்புத அடையாளங்களை கண்ணார கண்டவர்கள், அனுபவித்தவர்கள். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் பேசும் பேச்சு அவரோட முடிவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். இவர்களுடைய நிலைமையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். இவர்கள் அடுத்து எப்படி இருப்பார்கள் என்பதை அவர்களுக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்தை கேட்கும்போது இப்படி தான் கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும், நாம் இன்னும் எப்படி நடக்கணும், இதை தான் நம்ம ஒவ்வொரு பிரசங்கத்திலையுமே கேட்குறோம். அதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நம் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணுன்றது. அது ஒரு நிலை கண்ணாடி போல முன்னால் வந்து நிற்கும்போது இருக்கும் சில அழுக்குகளை காட்டும். பிறகு நம்ம எப்படி அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும். அதை எப்படி காப்பாற்றுவது என்று புத்தி சொல்லும். கர்த்தருடைய வசனங்கள் இதே போல தான் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசப்படுகிறது. ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்லிட்டாருன்னா, பணப்பை, சாமான் பை எல்லாம் எடுங்க. ஊழியத்துக்கு 2 பேரும் அனுப்புனார் இல்லை, எதையுமே எடுத்துன்னு போவாதீங்க. எந்த ஊருக்கு போகிறீங்களோ அங்கே யாரை ஏற்றுக்கொள்கிறாலோ அங்கே சாப்பிடுங்க, படுங்க, அப்படியே ஊழியம் பண்ணிட்டு வாங்கினார். இப்போ என்ன சொல்லிட்டாரு? எடுத்துக்கங்க, கூடுதலாக அவனவன் ஒரு பட்டயத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்றார். 38, அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். ஏற்கனவே 2 பட்டயம் வச்சுருந்தா இருந்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படலை, தேவையும் இல்லை. ஆனாலும் அவங்க கையில் இருந்துகிட்டே இருந்திருக்கிறது. ஒரு ஒரு எச்சரிக்கையாக, ஒரு பாதுகாப்புக்காக. பார்த்தீங்களா, ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது கூட அவரிடத்துல ஒரு 2 பட்டயத்தை ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க. அது போதும்பா, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். காரணம், இன்றைக்கு இந்த பேசிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவர் அந்த இரவிலே காட்டி கொடுக்கப்படவும் பிறகு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படவும் சமயம் வந்துவிட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி மணி நேரங்களில் இருக்கிறார். அவர் சொன்னார் இல்லையா, என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்தது. 49 லூக்கா 22. அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினால் வெட்டுவோமோ என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை வலதுகாதார வெட்டினான்.
அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் தான் இது. இதுக்கப்புறம் படிப்போம். அவங்க பட்டயத்தை வச்சுருந்தாங்கல்ல, அதை எடுத்து பிடிக்க வந்தவர்களில் ஒருவனை வெட்டினார்கள். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருந்திருக்காங்க பாருங்கள். தங்களை எதிர்க்க பிடிக்க யாராவது வந்தால் கத்தி எடுத்து வெட்டிடலான்ற அளவுக்கு இருந்திருக்காங்க. இவ்வளவுதான் கர்த்தருடைய வசனம் இவ்வளவு காலம் அவங்களுக்குள்ள புரிஞ்சு அவங்க வாழ்வதற்கான ஆயத்தம் இவ்வளவுதான் இருந்திருக்கிறது. இது நம்மளை தான் காட்டுது. நாம் கூட எவ்வளவு வருஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுகிட்டே இருக்கோம். நம்மக்கிட்ட எவ்வளோ பக்குவம் இருக்குது, எவ்வளவு மறுரூபம் இருக்குது, எவ்வளவு தீமையான குணங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது, எவ்வளவு நற்குணங்கள் எல்லாம் மேலே வளர்ந்திருக்கிறது. நம் ஆண்டவரை போல எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே நாம் பாஸ் மார்க் போட்டுக்க முடியாது. அப்படியானா நமக்குள்ளே ஒரு புதிய மாற்றம், ஒரு மறுரூபத்துக்கான ஆவல் உண்டாக வேண்டியிருக்கே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் இல்லை, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் வேணாம். அது வேணான்னு ஒருத்தர் இப்படி திரும்பினா மட்டும்தான் அவரால் மறுரூபம்ன்ற ப்ராசஸ்க்குள்ளவே வர முடியும். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதையும் தரிச்சுக்கிட்டு மறுரூபம் ஆவறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் மறுரூபம் ஆக முடியாது. வேஷம் என்ன மேலே போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ ரொம்ப தெளிவாக நம்ம கவனிக்கணும். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதை மொத்தமாக தூக்கி தூர வச்சுட்டு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தையும் நம்ம மேலே நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே கிறிஸ்துவை போல மறுரூபம் ஆகலாம் அப்படின்னு நினச்சோம்னா, அப்படி நினைக்கிற பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் தான் தங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் தேவனுக்கு பிரியமான ஆவியின் கனியையும் இன்னும் காட்டவே முடியலை. அது இன்னும் பூக்கவே இல்லை. அப்புறம் பிஞ்சு, அப்புறம் தானே காய் பழம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசுதில்லை, புரியுதில்லை. நம்ம அதை ரசிக்கிறோம், ருசிக்கிறோம் இல்லையா? அது நமக்குள்ளே ஜீரணமாகிறதா? நமக்குள் ஏற்பட வேண்டிய அவருக்கு பிரியமான மாற்றங்கள் வருகிறதா? சீடர்கள் இவ்வளவும் கேட்டாங்க. எமோஷ்னலாக, கலக்கத்தோட, ரொம்ப மனதுருகி, ஆழமாக, விவரமாக ஆண்டவர் பேசியும் கூட அவங்க ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது கத்தி எடுத்து இன்னொருத்தனை வெட்டலாமான்னு கூட யோசிக்கவே இல்லை. பார்த்தீங்களா? பட்டயத்தை வச்சுக்க சொன்னார், உண்மைதான். ஆனால் அவங்க அந்த நேரத்தில் ஆண்டவரோட உதவியை நாடி இருக்கணுமா இல்லையா? அவர் பார்த்து கொள்வார் என்று நினைக்கணுமா இல்லையா? அந்த அளவுக்கு அவங்களால் யோசிக்கவே முடியல. இது வரைக்கும் நிறுத்துங்க அப்படின்னார். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய வேதத்தின் அறிவு எப்படி இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்? அது நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது? அதனாலே நமக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றம் வருகிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். அவரவர்கள் சுய கிரியையை இன்றைக்கி கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்? ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, நம்முடைய வார்த்தைகள் எங்கள் கண்களுக்கு முன்பாக கண்ணாடி போல வந்து நிற்கிறது, எங்களை காட்டுகிறது, எங்களை இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக காட்டுகிறது. நம்முடைய வசனத்தை கொண்டே எங்களை சரி செய்து கொள்ள முடியும் என்பதும் எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் உணர்கிறோம், இதை எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கு பிரியமாய் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தள்ளி போட்டு மறுரூபம் ஆகத்தக்கதாக, புரிந்து உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய மக்களை நம்முடைய வசனத்தால் சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் பிடி நின்று விலக்கி உமக்கு பிரியமானவர்களாக வாழ நீர் எங்களை பிடித்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.